ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு மிக முக்கியமான ஒரு டேட்டாஸை நம்ம எடுத்து அடுத்தடுத்த வீடியோவில் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸை பேஸ் பண்ணி தான் நம்ம நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணணும்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இது பார்த்தோன்னா பார்ட் 3 ஒரு வீடியோஸ். இதுக்கு முன்னாடி பார்ட் 2 ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இப்போ பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமான டேட்டாஸை அடிக்கடி கேட்கக்கூடியது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொறுத்துக்களை கேட்கக்கூடிய அந்த மாதிரி டைப்லலாம் நம்ம கொஷின்ஸ் எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாடுகளுக்கு எடுத்து கொடுத்துட்டு நாடாளுமன்றத்தினுடைய பெயர்கள் கேட்பாங்க. இது மேட்ச் த ஃபாலோவிங் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தா அந்த கூற்று காரணத்தில் கேட்கறதுக்கு நிறைய இருக்குது. அப்புறம் பார்த்தோன்னா அந்த எத்தனை இணைகள் சரியாக புரிந்துள்ளது அந்த மாதிரி கொஷின்ஸும், அப்புறம் தவறான இணையை கண்டுபிடி. இந்த மாதிரி டைப்பில் கொஷின்ஸ் கேட்கும்போது பர்டிகுலராக இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகும். மறக்காமல் இது எழுதி வச்சு படிங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா இஸ்ரேலுடைய நாடாளுமன்றத்தினுடைய பெயர் பார்த்தீங்க எப்படின்னா கெனசெட். கெனசெட். அடுத்து பார்த்தோன்னா ஜெர்மனி. ஜெர்மனியுடைய நாடாளுமன்றத்தினுடைய பெயர் பார்த்தோன்னா பந்தேஸ்டாக். பந்தேஸ்டாக். அடுத்து பார்த்தோன்னா டென்மார்க்குடைய நாடாளுமன்றத்தினுடைய பெயர் பார்த்தோன்னா போக்டிங். போக்டிங். அடுத்து பார்த்தோன்னா நார்வேயுடைய நாடாளுமன்றத்தினுடைய பெயர்கள் பார்த்தோன்னா ஸ்டார்டிங். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான், சரிங்களா. நம்மளுக்கு இதில் ஒரு சிலது மட்டும் தெரிஞ்சிருக்கோம், மீதியெல்லாம் தெரியாமல் இருந்திருக்கலாம், அதுக்காக சொல்கிறேன். அடுத்து பார்த்தோன்னா ஐக்கிய அமெரிக்க நாடுகள், காங்கிரஸ். அடுத்து பார்த்தோன்னா ஜப்பானுக்கு டயட், சரிங்களா, டயட். அடுத்து பிரிட்டனுக்கு பார்த்தோன்னா பார்லிமெண்ட் சொல்லுவாங்க. பார்லிமெண்ட் சொல்லுவாங்க. அடுத்து நேபாளம் பார்த்தோன்னா ராஷ்ட்ரிய பஞ்சாயத்து. ராஷ்ட்ரிய பஞ்சாயத்து. நேபாளத்துக்கு என்ன பேர்? ராஷ்ட்ரிய பஞ்சாயத்து. அடுத்து பார்த்தோன்னா பாகிஸ்தானுக்கு பார்த்தோன்னா தேசிய சபை. தேசிய சபை. அடுத்து ரஷ்யாவுக்கு டூமா. டூமான்னு சொல்லுவாங்க. டூமா ஞாபகம் வச்சுக்கணும். ரஷ்யானா டூமா. அடுத்து தென்னாப்பிரிக்கா. தென்னாப்பிரிக்கா பார்த்தோன்னா நாடாளுமன்றம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தோன்னா சுவிட்சர்லாந்து பார்த்தோன்னா கூட்டாட்சி சபை. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கூட்டாட்சி சபை. இதில் இருக்கக்கூடிய மொத்தம் 12 நாட்டினுடைய நாடாளுமன்றத்தினுடைய பெயர்கள் இருக்குது. உங்களுக்கு இதில் பர்டிகுலராக இதில் உங்களுக்கு பிடிச்ச நாடாளுமன்றத்தினுடைய பெயரை மென்ஷன் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த டேட்டா நீங்கள் மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுடன் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணால் போதும், அவங்கள பார்த்து எழுதிப்பாங்க. நீங்கள் சொல்லணும் கூட அவசியம் கிடையாது. மிக மிக முக்கியமான ஒரு கொஷின்ஸ் இது. கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் நிறைய இடத்துல கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா பேக் டு பேக் எக்ஸாம் இப்போ நம்ம எழுத போகிறோம். அந்த வகையில் இந்த கூற்று காரணத்தில் சரியான இணை, அப்போ தவறான இணை என்ன இது, அப்புறம் பொறுத்துக்களை கேட்பாங்க. மறக்காமல் நான் ஒன்ஸ் அகைன் சொல்கிறேன், இது எழுதி வச்சு படிங்க. மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி.